ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வரப்போகிற சூப்பரான அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது QR கோட். இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் ஆகட்டும், உங்கள் சேட் ஆகட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த QR கோடை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்கள் நம்பர் தெரியாமல் டேரெக்டாக நீங்கள் வந்து சேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், ஃபைல்ஸையும் ஷேர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து தேர்ட் பார்ட்டி சேட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டெலகிராமில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, மற்ற எந்த ஆப்ஸில் சேட் ஆப்ஸில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்போட கனெக்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்போட பெர்மிஷனோட ஜஸ்ட் இதை டர்ன் ஆன் பண்ணாலே போதுமானது. இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் எல்லாமே சேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் வாட்ஸ்அப்பில். சூப்பரான அப்டேட் இல்லையா? அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாப்அப் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது மூலிமா உங்களோட பர்சனல் சேட் ஏதாவது ஒரு ஃபேவரட்டான பர்சன் இருக்கார் அப்படின்னா மற்ற ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் வந்து பாப்அப் சேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்சன் மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஸ்க்ரீனில் வந்து நோட் ஆன மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான அப்டேட். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது இது தாராளமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட். நீங்கள் ஒரு பர்சனுக்கு ரொம்ப ஃபேவரட், இல்லை உங்களுக்கு ஒரு பர்சன் ரொம்ப ஃபேவரட்னா அவரை ஃபேவரட் லிஸ்ட்டில் போட்டு அந்த சேட்டை மட்டும் நீங்கள் வந்து ஜாலியாக வந்து ப்ளே பண்ண முடியும், சேட் பண்ண முடியும். மற்ற பர்சன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதில் அந்த ஆப்ஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேவரட்டான பர்சனுக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப்லேயே. அடுத்து பார்க்க போகிறது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸோட லுக். ஸ்டேட்டஸோட லுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வரப்போகுது. ஸ்டேட்டஸை வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 1 by 1 பழைய மாதிரி இல்லாமல் சேனல்ஸ் வந்து கீழே வரப்போகுது. ஸோ இதுவும் நல்ல அப்டேட் தான். அடுத்து பார்க்க போகிறது நியர்பை பீப்புள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியர்பையாக நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் வித்தவுட் எனி இன்டர்நெட். ஸோ நீங்கள் எப்படி வந்து ஃபைல் ஷேரிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி. அடுத்து வாட்ஸ்அப்பில் வந்துருக்க சூப்பரான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்சனோட காண்டாக்ட் சூஸ் பண்ணி அதில் வந்து சர்ச் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து கேலண்டர் ஆப்ஷன் இருக்குது. இது மூலிமா எந்த டேட்டில் வந்து நீங்கள் சேட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து சேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இது எப்படி டெலகிராமில் இருக்கோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்குது இந்த அப்டேட்? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.